செய்வினை அப்படிங்கிறது நம்ம செய்யறதா நம்மளுக்கு வினையா வருதுன்ற அளவுல வேணா அது உண்மைன்னு சொல்லலாமே தவிர, ஒருத்தருடைய வாழ்க்கையை இன்னொருத்தர் நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக இருந்து கொண்டு அவருடைய வாழ்க்கையை தொடாம அவருடைய பொருள்களை வச்சோ அவருடைய முடி துணி கிணிலாம் வச்சோ அவருக்கு ஏதாச்சும் மருந்து மாயங்கள் வைக்க முடியுமானா கண்டிப்பா முடியாது. அது சுத்தமா ஏமாற்று வேலை. யாரை ஏமாத்துறது அப்படின்னா அந்த செய்வனை வைக்கணுன்ற மைண்ட் செட்ல இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள ஏமாத்துற வேலை. ஏன்னா செய்வனை யாருக்கு வைக்கணுமோ அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. இவங்க வைக்கிறேன்ற ஆளு தான் வந்து இந்த மாதிரி ஆளுகளை பார்த்து ஏமாத்து போறாங்க. அப்ப இது வந்து ஆனா நம்பப்படுதே சார் அப்படின்னா ஒரு 1000 வருஷத்துக்கு பின்னால நம்ம போவோமே, அப்படியே ஒரு கற்பனைக்கு போவோம். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால ஆங்கிலேயர்களுக்கு முன்னால முகலாயர்கள் படையெடுத்தாங்க இல்லையா. சரியா புரிஞ்சுக்குங்க. நான் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கேட்டாரு, முகமதியர்கள், ஹிந்துக்கள் இது மாதிரி இருக்கக்கூடிய இந்த மதத்தினர் எல்லாமே சுதந்திர போராட்டத்தில் இருந்தாங்க. ஒரு ஜாதிகள் ஒரு மதங்கள் மட்டுமே சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு பையன் கேட்குறான் அவங்க அப்பாட்ட. அப்போ அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, அவங்க தாண்டா நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றான். அதற்கு முன்னால காலத்தில் அப்போ ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் தாண்டா சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டோன்னு ஒரு மதத்துக்காரங்க சொல்றாங்க. அப்போ இதுக்கு முன்னால நீ எதுக்கு உள்ள வந்த, இந்த ஊருக்கு வந்தேன்னு கேட்டால் நானும் அடிமைப்படுத்த தான் வந்தேன் அப்படிங்கிற 200 வருஷ வரலாறுகள் வேற மாதிரியும் 500 வருஷ வரலாறுகள் வேற மாதிரி இருக்கும்போது அப்படி நீங்க என்ன செய்யணும், அப்படி இன்னும் ஒரு 800 வருஷ வரலாறுகளுக்கு முன்னால போகும்போது முகலாயர்களும் இந்த ஊருக்கு எதுக்கு வந்தாங்கன்னா ஏதோ ஒரு படையெடுப்பாக வந்து இந்த நாட்டை கைப்பற்றுறதுக்காக வந்தாங்க இல்லைங்களா. அப்போ நம்ம ஊரில் வந்து தாந்திரிகங்கள் மாந்திரிகங்கள் இதெல்லாம் வளர்ந்த காலங்கள் தான். அப்போலாம் மந்திரவாதிகள் அதெல்லாம் இருந்த காலம்தான். அப்போ இந்த மந்திரங்கள் மாயங்கள் பண்ணி அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா செய்வனை வச்சு வந்த ஆங்கிலேயர்களையும் முகலாயர்களையும் இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா செய்வனை கட்டு இல்லைங்களா, வாயை கட்டி கையை கட்டி அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நோய்களை கொடுத்து குட்டிச்சாத்தான் பில்லி ஏவல்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கணும், ஏவி விட்டு அவங்கள ஃபுல்லாக அடித்து தும்சம் பண்ணியிருக்கணும் இல்லைங்களா. ஆனால் அப்படி எதுவும் பண்ணலை.